இச்சாதாரி நாகங்களின் வரலாறு தெரியுமா? புராண நம்பிக்கைகளில் சொல்லப்படுவது, ஒரு சாதாரண நாகம் உடனே இச்சாதாரியாக மாறாது. 100 வருடங்கள் தொடர்ந்து தவம் செய்த பிறகே அந்த நாகம் உயர்ந்த நிலையை அடைகிறது. அந்த தவத்தால் சிவபெருமானின் அருளை பெற்ற நாகங்கள் இச்சாதாரி நாகங்களாக மாறுகின்றன. இச்சாதாரி நாகங்களுக்கு மனிதன் உட்பட எந்த உயிரினத்தின் வடிவத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது. மேலும் அவர்கள் வயதாகாமல் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ முடியும். இந்த தவப்பலனின் உச்சமாக இச்சாதாரி நாகங்களுக்கு நாகமணி என்ற அரிய மாணிக்க கல் கிடைக்கிறது. அந்த நாகமணி சாதாரண கல் அல்ல, மனிதர்களின் வாழ்க்கையில் பெரும் செல்வத்திற்கு சமமான சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் சில மனிதர்கள் அந்த நாகமணியை திருட முயற்சிக்கிறார்கள். அப்போதுதான் நாகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மோதல் உருவாகிறது. புராண நம்பிக்கைகளில் நாகமணியை காப்பாற்றும் பொருட்டு இச்சாதாரி நாகங்கள் மனிதர்களை தாக்குகின்றன என்றும் சில நேரங்களில் கொல்கின்றன என்றும் கூறப்படுகிறது. இதனால்தான் நாகங்களை வெறும் விஷ ஜீவன்களாக அல்ல, தவம் செய்த சக்தி கொண்ட உயிர்களாக புராணங்கள் பார்க்கின்றன.